பிரேக்கிங் நியூஸ். தென்காசியில் அரசு வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. தென்காசி நகர் பகுதியில் அரசு வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகளும் அங்கு பரபரப்பு நிலவக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தப்பியோடிய மர்ம நபர்கள் குறித்து தென்காசி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அலுவலகத்திற்குள் நுழைந்து வழக்கறிஞரை மர்ம நபர்கள் வெட்டியிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் முப்பிராஜன் வழங்கி கேட்கலாம். முப்பிராஜன் வணக்கம். தற்போது இந்த அரசு வழக்கறிஞரின் விவரம் என்ன? காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள்? சிசிடிவி காட்சிகளை ஏதேனும் கைப்பற்றி இருக்கிறார்களா? வணக்கம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக முத்துக்குமாரசாமி என்பவர் இருந்து வருகிறார். இவர் தென்காசி நகர் பகுதியான நடுபல்க் சிக்னல் அருகே அலுவலகம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவர் பிற்பகல் தனது அலுவலக பணியை மேற்கொண்டு இருந்த பொழுது அலுவலகத்திற்கு உள்ளே பயங்கர ஆயுதத்துடன் அத்துமீறி 2 மர்ம நபர்கள் நுழைந்து அவர் மீது சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் அவரது முகம் மற்றும் உடல்களில் அரிவாளால் சரமாரி தாக்குதலில் காயம் பலத்த அளவில் ஏற்பட்டதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடினார். இதனைத் தொடர்ந்து அங்கு அலறல் சத்தம் கேட்டவுடனே அருகில் இருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தென்காசி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடிய முத்துக்குமாரசாமியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் குவிந்துள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் வெட்டிய மர்ம நபர்கள் முன்விரோதம் காரணமாக வெட்டினரா இல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தென்காசி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் விசாரணையை துவக்கியுள்ளனர். இச்சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.